உலகத்தோட பெஸ்ட் ஏர்போர்ட்டான சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட்ல தாங்க இன்னைக்கு நான் இருக்கேன். இந்த சாங்கி ஏர்போர்ட்ல பயங்கரமான என்டர்டைன்மெண்டான விஷயங்கள் நிறைய இருக்கு, அதுவும் ஃப்ரீயா இருக்கு. வீடியோ முழுசா பாருங்க, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சிங்கப்பூர் வரணும்னு நினைக்கிறீங்களோ, சிங்கப்பூர் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஏர்போர்ட் ஸ்லைட் ஸ்லைட் பண்ண போறோம். ஸோ இதில் நீங்க ஸ்லைட் பண்ணணும் அப்படின்னா நீங்க சாங்கி ஏர்போர்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதில் QR கோட் வரும். ஸோ அதை வச்சு தான் நீங்க ஸ்லைட் பண்ண முடியும். ஸோ அடுத்த என்டர்டைன்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே படம் பார்க்குறதுக்கு மூவி தேட்டராக இருக்குதுங்க. டெர்மினல் 2 வந்தீங்க அப்படின்னா இங்கே 3D வாட்டர் ஃபால்ஸ் வச்சிருப்பாங்க. இதை பார்க்குறதுக்கு அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அருவியிலேருந்து தண்ணி ஊற்றும் போது என்ன சவுண்டு கேட்குமோ அதை அப்படியே ரியலாக பண்ணியிருப்பாங்க. அப்படியே மேலே வந்தீங்கன்னா இந்த ஃபிளிப் போட்டுருக்காங்க, உங்கள் ஃபோட்டோவை இந்த போர்டில் கொண்டு வரலாம். இந்த சாங்கி ஏர்போர்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த இண்டோர் வாட்டர் ஃபால்ஸ் தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாட்டர் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா லைட் ஷோ போடுவாங்க. அதாவது திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் 8 மணிக்கும் 9 மணிக்கும். இதே நீங்கள் வீக்கெண்ட்ஸில் வந்தீங்க அப்படின்னா 8 மணி 9 மணி 10 மணி இந்த 3 டைமில் நீங்கள் இங்கே வந்து வாட்டர் ஷோ லைட் ஷோ பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து கேனாபை பார்க் இருக்குது. ஸோ இந்த பார்க்குக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கணும். ஸோ டிக்கெட் விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு 6 வெள்ளி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே போனீங்கன்னா விளையாடுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட்டோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கை ட்ரெயின் தாங்க. ஸோ இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை பாதி சுற்றி பார்க்கலாம். அந்த மாதிரி அமேசிங்காக இந்த சாங்கி ஏர்போர்ட்டில் என்னென்ன அட்ராக்ஷன் இருக்குன்னா, ஸோ இந்த அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ரீ தாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது சிங்கப்பூர் இருந்தீங்கன்னா, யாராவது டிரான்சிட்டில் சிங்கப்பூர் இருந்தீங்கன்னா மறக்காமல் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்.